நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு காட்டன் சாரியில் வித் ப்ளவுஸ் இல்லாத வர சாரியில் எப்படி நம்ம மேட்ச் பண்ணி ப்ளவுஸ் வைக்கலான்றதை பார்க்கலாம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா காட்டன் சாரியில் நிறைய ப்ளவுஸ் இல்லாத சாரி இருக்குது. ஆனால் ப்ளவுஸ் அது மேட்சாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி இதில் டிசைன் அதிகமாக விரும்பாதவங்களுக்கு எப்படி நம்ம சிம்பிளாக டிசைன் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுவும் இந்த சேரீலே ப்ளவுஸ் இல்லாத அந்த சேரீயில் எப்படி நம்ம அந்த பார்டரை எடுத்து நம்ம ப்ளவுஸுக்கு மேட்ச் வைக்கிறோன்னு பாருங்கள். இன்றைக்கி நேற்று நான் ஒரு 4 சேரீ காட்டன் சேரீயில் ப்ளவுஸ் ரெடி பண்ணேன். அந்த ப்ளவுஸை நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அதனால் இது சாதாரணமான ஒரு காட்டன் சாரீ. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கிடையாது, ப்ளவுஸ் கிடையாது. இதில் சாதாரணமாகவே டிசைன் இல்லாமல் போட்டாவே நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு சாதா ஒரு ப்ளவுஸ் எந்த டிசைனும் இல்லாமல் இதுக்கு வச்சுருக்கேன். இந்த மாதிரி தைக்கும்போது இது நல்லாயிருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்க நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எப்படி தைக்கலாம், சிம்பிளாக கேட்குறாங்க, அவங்களுக்கு எப்படி நம்ம வச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. நீங்கள் பார்டர் பொறுத்து சேரீ பொறுத்து டிசைன் பண்ணலாம். இது 2வது சேரீ. இதுக்கும் நான் எந்த டிசைனும் கொடுக்கல, ப்ளைனாக தான். இது சில்க் காட்டனில் எடுத்து தனியாகவே ப்ளவுஸ் இது ரெடி பண்ணியிருக்கோம். அதேமாதிரி இந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி இந்த கலர் கொடுத்துருக்கோம். இதில் டிசைன் எதுவும் கொடுக்கல. இது 3வது. இதில் ப்ளவுஸ் இருந்தது, வித்து ப்ளவுஸாக வந்ததுனால பாருங்கள், நான் இந்த பார்டர் பெருசாக கைக்கு வந்ததுனால இதில் டிசைன் எதுவும் அதிகம் வேணாம் அப்படின்ட்டாங்க. பாருங்கள், ஒரு இந்த பார்டர் இந்த கலரில் க்ரீன் கலரில் நான் ஒரு மெல்லிசாக ஒரு பைப்பிங் கொடுத்துருக்கேன் சிம்பிளாக. நம்ம அதிக டிசைன் எதுவும் வைக்காமலே ப்ளவுஸு இந்த மாதிரி சிம்பிளாக காட்டனில் வைக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த சேரீ பாருங்கள், இதில் ப்ளவுஸ் கிடையாது. ஆனால் எனக்கு இந்த சில்க் காட்டனில் எடுத்து கொடுத்துருக்காங்க. இதில் சிம்பிளாக ஏதாச்சும் பார்டர் வச்சு நீங்கள் டிசைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ப்ளவுஸ் வரல. ப்ளவுஸ் வராமல் இதில் நான் பார்டர் எடுத்து எப்படி நான் இந்த ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பாருங்கள், இந்த கை இதை எப்படி எடுத்தேன்னு பாருங்கள். இப்போ இடுப்பு பகுதி சொருகிற பகுதி இல்லைங்க பாருங்கள். இதில் ஒரு 80 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் அதோட நீங்கள் கையோட பார்டர் அளவுக்கு நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு 80 பாயிண்ட் எடுத்து இந்த பார்டரை நான் கட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் கட் பண்ணிவிட்டு நான் லைனிங் கிளாத்தையே கொடுத்து உள்ளே சொருகிற இடத்துல நம்மளுக்கு இது வெளியில் தெரியாது, அதனால் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுட்டேன். நான் பாருங்கள், பார்டர் மட்டும் எடுத்து இந்த பார்டர் மட்டும் பாருங்கள் கையில் இதை பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி கைக்கு கொடுத்துருக்கேன். பாருங்கள், கைக்கு கொடுத்துட்டு அழகாக இந்த சுகர் பீட்ஸ் வச்சு நான் சின்னதாக 2 பீட்ஸாக வச்சு கொடுத்து அழகாக டிசைன் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நெக்கில் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், இந்த ஓர பார்டர் பாருங்கள், இந்த ஓர பார்டர் மட்டும் எடுத்து கட் பண்ணி கழுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் பாருங்கள், அது ஓரத்துலேயும் சுகர் பீட்ஸ் கொடுத்து அழகாக வச்சுருக்கேன். சிம்பிளாக நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் வரைக்கும் கொடுத்துருக்கேன். இந்த சைடில் ப்ளைனாக தான் இது சேரீயோட சைடு முடிஞ்சிருக்கு. இந்த சாரிக்கு இந்த ப்ளவுஸ் எவ்வளோ மேட்சாக இருக்குது பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் ப்ளவுஸை ரெடி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.